சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃபரெண்டான லொகேஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த லொகேஷனை சொன்னதே நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இந்த இடத்துக்கு போங்க, மினி டிஃபன் கிடைக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அவரை நம்பிதாங்க நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோசா டிலைட் கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா தில்லை கங்கா நகர் நங்கநல்லூர்ல லொகேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் தில்லை கங்கா நகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்குங்க. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினி டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. மினி டிஃபன் டைமிங் வந்து 7:30 ல இருந்து 10:30 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட பிரைஸ் என்ன, டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும் என்னன்றத உள்ள போய் சாப்பிட்டு பாத்துடலாமா? சட்னி சாம்பார் எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான். சாம்பார் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இங்க வடக்கறி இருக்கு, இட்லி மேல வடக்கறி ஊத்திக்கலாம். சட்னி வந்து 4 வெரைட்டிஸ் இருக்கு. இது புதினா சட்னி, கார சட்னி, மிக்ஸ் ஆயிடுமோ, வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, 4 வெரைட்டிஸ் இருக்கு. இன்னொரு மெயினான விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை சொல்றேன். சட்னி மட்டும் வெரைட்டிஸ் இல்ல, இங்க பொடிக்குமே வெரைட்டிஸ் இருக்கு. 3 வெரைட்டி பொடி இருக்கு. கலர் கலரா இருக்கு. ஆக்சுவலி இதுதான் பூண்டு பொடின்னு நினைக்கிறேன். ஃபைனலா நமக்கான டிஃபன் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் மினி டிஃபனும் கார்லிக் தோசையும் வாங்கியிருக்கேன். தோசா டிலைட் வந்துட்டு தோசை சாப்பிடலன்னா எப்படி அப்படின்றதால தோசை கேட்டிருக்கேன். நைட் ஈவினிங் தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் தோசை இருக்குமா. இப்போ வந்து கீ பொடி தோசை, அப்புறம் மசால் தோசை, இந்த கார்லிக்கும் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உடனே வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்வீட் வந்து மினி டிஃபன்ல தான் இருக்கு, அதனால நான் இதை தான் சாப்பிட போறேன். 49க்கு மினி டிஃபன் கொடுக்குறாங்க. இந்த கார்லிக் தோசை வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன். இது கூட வந்து காஃபி வராதுங்க. காஃபி வேணும்னா 25 ருபீஸ் கொடுத்து நீங்க வாங்கிக்கணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா இருக்கு. கீ ஃபிளேவர்லாம் தூக்கலா போட்டு, சுகர் வந்து மீடியமா போட்டாதான் எனக்கு கேசரியில பிடிக்கும். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ் கேசரி. நான் கேசரி காலி பண்ணிட்டேன். மசால் தோசை வந்து மினியா தான் கொடுத்துருக்காங்க, மினி மசால் தோசை. பட் வந்து முருகலா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கு. ஓகே, மசாலா ஓகே. இவ்வளவு சட்னி வெரைட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா சாம்பாரை ட்ரை பண்ணி ஆகும். மசாலாவோட டேஸ்டும் சூப்பரா இருக்கு. சாம்பாருமே நல்லா இருக்குதா. யூஸ்வல் வந்து டிஃபன் சாம்பார் மாதிரி இல்ல, அந்த ஹோட்டல்ல கொடுப்பாங்கல்ல ப்ராப்பர் அரைச்சி விட்ட ஹோட்டல் சாம்பார். அப்படியே திக்கா டேஸ்ட் அள்ளுது. மசாலா இல்லாம ட்ரை பண்ணும். சாம்பார் நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பொங்கல் சாப்பிடுவோம். லாஸ்டா இட்லிக்கு போலாம். பொங்கல் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 75 கிராம்ஸ்ல இருந்து 100 கிராம்ஸ்குள்ளர இருக்கும்னு நினைக்கிறேன். முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கு. பொங்கல் வந்து உள்ள போறதே தெரியல. ரொம்ப செம்ம சாஃப்டா. இதுலயுமே கீ ஃபிளேவர் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவங்க கிட்ட வந்து சாம்பாரும் இருக்கு, வடக்கறியும் இருக்கு. வடக்கறி இந்த பொடி இதெல்லாம் வந்து தனியா சார்ஜ் பண்ணுவாங்க. மத்த ஹோட்டல்ஸ்ல ஸ்ட்ரீட் ஃபுட்னாலும் சரி வடக்கறியே சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க எதுனாலும் நீங்க ஊத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி வெளியில வச்சிருக்காங்க. செல்ஃப் சர்வீஸ் தான் இந்த இடத்துல. இது கூட வந்து கார சட்னி ட்ரை பண்ணலாம். கார சட்னி தான் ஃபுல்லா வெங்காயம் வதக்கி போட்டிருக்காங்க. வெங்காயம் ஃபிளேவர் தூக்கலா கொடுக்குறாங்க. கரெக்டா இருக்குப்பா காரம். வெங்காயம் அப்படின்னும் போது இனிப்பு காரம் ரெண்டும் சேர்ந்து வருது. நல்லா இருக்கு. எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. பொங்கல்ல வந்து சாம்பார் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப பிடிச்சிருக்கு. பொங்கலை முடிச்சிடலாமா? இல்ல வேற நிறைய பேருக்கு டவுட் எல்லாம் வருது, நீங்க நிஜமாவே எல்லாத்தையும் சாப்பிடுறீங்களா அப்படின்லாம் டவுட் வருது. மினி டிஃபன்ல எப்படிங்க நான் எல்லாருக்கும் எடுத்து வைக்க முடியும்? நானும் என் கேமராமேன் மட்டும் தான் வரும். இட்லி வடக்கறி மேலேயே ஊத்திட்டேன். இட்லி எப்படி இருக்குன்னு காட்டாம நார்மல் ஸ்டீம் இட்லி தான்பா. ஏதோ ஒரு பொடி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கருவேப்பிலை பொடியா இருக்கும். கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பொடியோட சாப்பிடுவேன். வடக்கறி டேஸ்ட் நல்லா இருக்கு. வந்து அந்த மசாலாவோட ஃபிளேவர் எல்லாம் தூக்கலா போட்டு, வடக்கறி தண்ணியா தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கேடா. புதினாவோட ஃபிளேவர் எல்லாம் தூக்கலா போட்டிருக்காங்க வடக்கறியில. அப்படியே எண்ணெல்லாம் மிதக்க மிதக்க ஒரு ஹெவியான வடக்கறி மாதிரி இருக்கு. செகண்டா ஒரு பொடி ஊத்திட்டு போட்டு வந்திருக்கேன். அந்த பொடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். எனக்கு நல்லெண்ணெயோட ஃபிளேவர் தெரியவே இல்ல.
நல்லெண்ணெயில கரைச்சி வச்சிருக்காங்கப்பா இட்லி பொடிய. செகண்ட் இட்லி பொடி யூஸ்வலா இந்த கார்லிக் ஃபிளேவர்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஒரு வீட்ல கொடுத்தா எப்படி இருக்கும், மைல்டா அந்த மாதிரி இருக்கு. மூணாவதா ஒரு இட்லி பொடி இருக்கு, அது என்னன்னு பாத்துடலாம். இதுதான் வந்து பூண்டு இட்லி பொடின்னு நினைக்கிறேன். பூண்டோட ஃபிளேவர் ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்துலயுமே பூண்டு போட்டிருக்காங்க, பட் வந்து இதுல வந்து ஃபிளேவர் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டது கருவேப்பிலை பொடி, செகண்ட் சாப்பிட்டது நார்மல் பொடி, இதுதான் பூண்டு இட்லி பொடி. புதினா சட்னி வேர்க்கடலை சட்னி டேஸ்டே பண்ணல. புதினா சட்னி மட்டும் ட்ரை பண்ணலாம். புதினா சட்னியும் நல்லா இருக்கேடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவனே இல்லைன்ற மாதிரி எல்லாமே டேஸ்டா கொடுத்துட்டாங்க. எனக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. புதினா சட்னி நல்லா இருக்கு. வடை வந்து மினி வடை எல்லாம் இல்ல, நார்மல் சைஸ் வடை தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா வெங்காயம் எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கிறிஸ்பியா இருக்கு வடை. பச்சை மிளகா தான் இருக்கு, பச்சை மிளகா கருவேப்பிலை. வேர்க்கடலை சட்னி இருக்கு, வேர்க்கடலை சட்னி ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கு வடை. வெறும் மிளகு மொட்டை போட்டுட்டு ஹோட்டல்ல எல்லாம் தருவோம் தெரியுமா, ஐக்கியா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் மாதிரியான இடத்துல குடுக்குற மாதிரியே இருக்கும். மினி டிஃபன்ல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பொங்கல் வேணாம் அப்படின்றவங்களுக்கு கிச்சடியும் இருக்கு. ஸோ வந்து ரெகுலரா பொங்கலே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வந்து குடுக்குறாங்கப்பா ஆப்ஷன்லாம். பூண்டு தோசை தான் எனக்கு தெரிஞ்சு மினி டிஃபனே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்க. இருந்தாலும் இந்த பூண்டு தோசையோட ஃபிளேவரை டேஸ்ட் பண்ணியே ஆகணும். டேஸ்ட் சூப்பரா இருக்குடா. எப்படி இருக்கு தெரியுமா, இந்த வெங்காயத்தோட இனிப்பு, பூண்டோட ஃபிளேவரு, அதான் நான் சொன்னேன்ல அந்த கிரேவி மாதிரி போட்டதுனால இந்த வரமிளகாலாம் அரைச்சி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி கிரேவி அப்படின்னோடனே நீங்க சில்லி பவுடர் எல்லாம் போட்டு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. வரமிளகா ஃபிளேவரு, வெங்காயத்தோட தித்திப்பு அதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கு இந்த டேஸ்ட். கீ போடலையாம், பட்டர் போட்டிருக்காங்க. எனக்கும் பட்டரோட டேஸ்டும் ஃபீல் ஆகுது. இது சைடிஷே வேணாம், இது சாப்பிடும் போதே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வருது. இருந்தாலும் வந்து சாம்பாரோட ட்ரை பண்ணலாம். அது கூட வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிளேவர். சாம்பார் வேணாம், நம்ம தனியாவே சாப்பிடுவோம், நல்லா இருக்கு. சாம்பார் வந்து இந்த டேஸ்ட் வந்து கம்மி பண்ணிடும். நம்ம இந்த லொகேஷனுக்கு வரோம் ஃபர்ஸ்ட் டைம், எப்படி இருக்கும் ஏது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே வந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல ஒரு ஃபுட்டுங்க. எனக்கு யூஸ்வலா வந்து ரெகுலரா வர மினி டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நான் வந்திருந்தேன். பட் வந்து செம்ம ஸ்பாட் இது. கண்டிப்பா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு 50 rupeesக்கு வந்து இன்னும் தரமா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கவே இல்லை. 4 வகை சட்னி, வடகறி, சாம்பார், 3 வகை பொடி, இதெல்லாம் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்றதா இல்ல வந்து இவங்க அவங்க ஓனர்கிட்டே நான் கேக்குறேன் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுன்னு. அந்த அளவுக்கு கியூரியாசிட்டி இருக்கு. நல்லா வந்து நல்ல ஃபுட்டு எங்க இருந்தாலும் நம்ம தேடி வந்துருவோம். இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஸ்பாட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க, நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.